கிட்டத்தட்ட 3 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் ஊறிட்டு இருக்கு. ரீசெண்டாக நம்ம கிரிக்கெட் விளையாட போகும்போது ஒரு மாங்காய் மரத்தில் மாங்காய் பொறிச்சோம். அது பொறிச்சே 3 நாள் ஆச்சு. ஆனால் 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஊறிட்டு இருக்கு. அது எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ தான் அது தெரிய வந்தது. நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறாங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது என்எஸ் விளாக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வருஷம் கெட்டு போகாமல் இருக்கு, அதாவது ஒரு வருஷம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஊறுகாய் நம்ம அம்மா வந்து செய்ய போகிறாங்க. அதுவும் மாங்காய். அங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும் மாங்காய் பிடிக்காத இன்னும் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மாங்காய் பிடிக்கும். ஓகே, சூப்பராக நம்ம ஒரு மரத்தில் பொறிச்சது அந்த சூப்பரான ஒரு மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஊறுகாய் நம்ம சாப்பாட்டுக்கு மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஊறுகாய் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி செய்கிறது, என்னென்ன ப்ராசஸிங் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே ஒரு மாங்காய் இருக்கு. கரெக்டாக மாங்காய் எங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா வாங்க, உங்களுக்கு இந்த மாங்காய் தரேன். சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு 3 மாங்காய் வந்து நம்ம அம்மா அழகழகாக கட் பண்ணி சூப்பராக வந்து கிட்டத்தட்ட 3 நாளாக ஊற வச்சிருக்காங்க. ஓகே, வந்து மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஊறுகாய் செய்யறதுக்கு அடுப்பையுமே அதே பற்ற வச்சாச்சு. இப்போ ஓகேம்மா, இப்போ என்ன ப்ராசஸிங் ஃபர்ஸ்ட்டுமா? இப்போ ஊறுகாய்க்கு போடுறதுக்காக கொஞ்சம் பவுடர் ரெடி பண்ணலாம். ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸிங்? 2 ஸ்பூன் கடுகு. ஓகே, என்ன ஊற்றவே இல்லை? இல்லை, ட்ரையாக தான் பவுடர் போடும். ஓகே ஓகே, ட்ரை பவுடர்னாலே வந்து ட்ரையாக தான் வந்து. 1 ஸ்பூன் வெந்தயம். ஓகே, வெந்தயம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. சூப்பராக இருக்கும். கடுகு வறுத்து பவுடர் பண்ணோம்னா ஓகே ஊறுகாய் 6 மாதத்துனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் நம்ம வீடியோவில் 1 வருஷம் வரைக்கும் வைக்கலாம். ஓகே ஓகே, மினிமம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கைப்படாமல் வச்சுருந்தா 1 வருஷத்தோட நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் ஊறுகாய் எத்தனை பேர்த்துக்கு மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும்? மாங்காய் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாங்காய் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டீங்க. மாங்காய் ஊறுகாய் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபைனல் அவுட்புட்டை பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பொன்னிறமாக வறுத்தாச்சு. சூப்பர் சூப்பர். ஆஹா, சூப்பராக அந்த வெந்தயமுடைய இந்த ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் சூப்பராக வருது. இங்கே பாருங்க, கடுகு அப்புறம் வெந்தயம் சூப்பராக வந்து வறுத்தாச்சு. இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக அமிக்கல், இது பேர் என்னமா அமிக்கல் தானே? குலவிக்கல். குலவிக்கல், சாரி, அமிக்கல்ங்கிறது வச்சு அரைக்கிறது குலவிக்கல். இன்னைக்கு நாங்க நகரம் சொல்லி சூப்பரா குத்த போறோம். இதை பார்த்துன்னு எனக்கு இந்த வடிவேல் சார் சொல்ற மாதிரி எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும் எடுத்து இப்படி டொக்கு 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 இந்த மாதிரி 1க்கு 2 பார்த்தீங்கன்னா அரைச்சு விட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸிங் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸிங் சொல்லுங்கம்மா. நாம இதுலயே பச்சையா போட்டுக்கலாம் மிளகாப்பொடி. ஓகே, அப்படியே இந்த மாங்காயிலே ஆமா போடுங்க. எவ்வளோ தரும்? ஊறுகாய் நல்லா காரமாக இருக்கணும். அப்போ தான் வந்து தக்காளி சாப்பாடு சாம்பார் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி, ஒரு 5-6 ஸ்பூன் போட்டேன். ஓகே, சூப்பர். மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஊறுகாய் இருக்குது. கொஞ்சம் பெருங்காய பவுடர். பெருங்காயம் டைஜஷனுக்காக பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கட்டாயமாக நம்ம பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா உணவுகளுமே நம்ம சேர்த்துவோம். ஆஹா, இப்போ அப்படியே வந்து பிணைஞ்சு அப்படியே அள்ளி சாப்பிட்லான் இருக்கு. அதாவது இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மிளகா போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தூளும் போட்டுக்கலாம். வெந்தயத்தூள், வெந்தயம், கடுகு போட்ட தூள். ஓகே, சூப்பரான ப்ராசஸிங் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே போட்டு விட்ருங்க. கை தொடாமல். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாங்காய் 3 நாளாக ஊறிச்சு. இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா தொட கூட இல்லை, நான் தொட்டு சாப்பிட்ருப்பேன். கரெக்டாக நம்ம அம்மா வந்து இன்னைக்கு நிறுத்திட்டாங்க. அதனால தான் ஊறுகாய் செய்கிற விஷயமே நமக்கு தெரியும். ஓகே, நல்லா கைப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட நீர் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பர்மா, பார்க்குறக்கே பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படி நல்லா குழி கூட்டோம்னா எல்லாம் பட்டுரும். அவ்வளோதான், ஃபுல்லாக கலங்கி அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதில் வந்து உப்புலாம் போடலையா? உப்பு போட்டு தான் 3 நாளா ஊற வச்சிருக்கேன். ஓ, உப்புல தான் வந்து 3 நாளா ஊறி இருக்கா? நல்லெண்ணெய். ஓகே, நல்ல எண்ணெயில வந்து ஆமா நம்ம சூப்பரா செய்யறோம். நல்லெண்ணெய் வந்து ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா செக்கில் ஆட்டி சூப்பரா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். சூப்பரா ஸ்மெல் வேற லெவல்ல இருக்கு. ஓகே, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத செய்யறேன். அம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஊறுகாய் செய்வீங்களா இல்லை இதுக்கு மாதிரி நிறைய செஞ்சிருக்கீங்களா? இல்ல, நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். நம்ம பாட்டி இதுல எக்ஸ்பர்ட். நம்ம பாட்டிட்ட ரெசிபி கேட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்படியே வந்து நம்ம உங்களை செஞ்சுக்கிறோம். கடுகு போட்டுக்கலாம். கண்டிப்பா பாட்டி ரெசிபி சூப்பரா தான் இருக்கும். அடாடா, சூப்பர் 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 சூப்பர். இந்த பாருங்க, அப்படியே வந்து கடுகு போட்டு சூப்பரா வந்து கொதிக்குது. ஆனா அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா
அப்படியே கேமராவை தாண்டிட்டு உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, செமையாக வருது. இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே ஊற வச்சதான் உள்ள மிக்சர் அவ்வளோதாங்க. அப்படியே எல்லாத்தையும் உள்ளே போடுங்க. இப்போ நம்ம போட்ட இந்த மாங்காவுடைய மிக்சரு இந்த நல்லெண்ணெயில் கொதிக்கும் போது, அதாவது நல்லா பொரியும் போது ஒரு இதாக பாருங்க, பபிள்ஸாக வருதா. இப்போ ஒரு ஸ்மெல் வருங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் லைவாக நீங்கள் வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களே, வேறு லெவலில் இருக்கும். நம்ம பாட்டி வீட்டில் ஏகப்பட்ட டைம் செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட டைம் இந்த ஸ்மெல்லை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆடா இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம போட்ட மாங்காய் பாருங்கள், இங்கே அப்படியே பொரியுது நல்ல எண்ணெயில். எவ்வளவு நேரம் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும்? இது ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் இருந்தா போதும். நல்லா ஆமா, அந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டோம்னா ஹை ஃப்ளேமா இல்ல லோ ஃப்ளேமா? இந்த கொஞ்சம் லோவ்ல இருக்கிறதா நல்லது. ஓகே, சூப்பர். பட் ஆனா இப்ப செஞ்சனையுமே இப்ப நம்ம டேஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு இதுவே ஒரு நாள் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஓ சூப்பர். எண்ணெயில வதக்கி இதே ஒரு நாள் ஊற வச்சு அப்புறம் சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். ஓகே, இப்ப இதுல வந்து பூண்டு ஊறுகாய் அதெல்லாம் செய்வாங்களா? அது இதே மாதிரி தானா? எல்லாத்தையும் இதே மாதிரி செய்யலாம். ஆனா மாங்காய் மாதிரி ஊறிக்க வேண்டியதுல பூண்டு ஊறுகாய். நம்ம எனக்கு பிடிச்சது வந்து உனக்கு மாங்காய் ஊறுகாய் தான் பிடிக்கும், அதனாலதான் நான் இன்னைக்கு மாங்காய் போட்டிருக்கேன். இந்த மாங்காய் ஊறுகாயோடைய ஸ்மெல்லு வேற லெவல்ல இருக்கு. வெந்தயம், பெருங்காயப்பொடி எல்லாம் ஸ்மெல்லு சூப்பரா இருக்கா. அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. மேங்கோ, அதுக்கப்புறம் இந்த அம்மா சொன்ன மாதிரி வெந்தயம், அப்புறம் இந்த பெருங்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ஆயில், அதாவது நல்லா ஃப்ரை ஆனோனுமே அப்படியே மாங்காய் பாருங்க அப்படியே மின்னுது, தெரியுது உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும், கேமராலேயே தெரியுது. செம்மையாக அப்படியே கிளிட்டர் ஆகுது. அடடா பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, டிம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாக இருங்க, ரெடி ஆனதுக்கப்புறம் சூப்பராக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஊறுகாய் இப்போ சுடு சாப்பாடுக்கு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சுடு சாப்பாடுக்கே பண்ணி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஐயோ, இன்னும் 2 நாளைக்கு இதுலயே ஊற வச்சோம்னா இந்த நல்லெண்ணெயில ஊறும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். அல்டிமேட்டா மாறிடும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அப்படியே மேல வந்து நின்றும். இன்னும் 2 நாளைக்கு ஊறிச்சுன்னா நல்லா இருக்கும். பார்க்கறக்கே பாருங்களேன் செம்மையா இருக்கு. ஓகே வாங்க அப்படியே வந்து தமிழின் போட்டோ எடுத்துட்டு லைட்டாக டெஸ்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக 5 நிமிஷத்துல ப்ரிப்பேர் பண்ண அழகான சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. ஓகே, சாப்பிடுவோமா? செம்மைக்கிறா இருக்கு. ஏன்னா வந்து எனக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா மாங்காய் ரொம்ப 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 பிடிக்கும். அதை தொடர்ந்து இப்போ மாங்காய் ஊறுகாய் அதை விட பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். வாங்க அப்படியே வந்து பேக் கேமரா போட்டு சூப்பராக சாப்பிடுவோம். ஓகே, இப்போ நார்மலாக வந்து ஒரு ஊறுகாய் எடுத்து சாப்பிட்டா நார்மலாக இருக்கும். அதுக்கு ஏதோ சூப்பரான ஒரு மெயின் டிஷ், அதாவது தாளிச்சாப்பாடோ ஏதாவது அம்மா ரெடி பண்ணாங்கன்னா அதையும் உங்களுக்கு கூட சாப்பிட்டு காமிச்சிடுறேன். பட் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து செஞ்சோம்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணோம்ல, அதுக்காக உங்களுக்காக ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்றேன். அழகா இங்கே பாருங்கள், பார்த்தாலே செம டெம்டிங் ஆகுது. இங்கே பாருங்க சூப்பராக அப்படியே அந்த நல்ல எண்ணெய் சுட 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 இருக்குது. அப்படியே அந்த மேலே அந்த ஃப்ளேவர், மசாலாவோட ஃப்ளேவரு, அந்த வெந்தயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். ஓகே, வேற லெவல், செம்மையா இருக்குமா? செம்ம டேஸ்டா இருக்குங்க. அந்த 3 நாள் மாங்காய் ஊர்னதுக்கு அந்த மாங்காய் உள்ள அந்த உப்பு சரியா தரமா இறங்கிருக்கு. அது கூட இப்ப நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு ஆஹா இன்னொரு பெரிய பீஸா எடுத்து சாப்பிடலாம். சரியான மசாலா. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சூப்பராக ஊறுகாய் வச்சுக்கிட்டு தக்காளி சாப்பாடோட ஒரு சாப்பாடு சாப்பிட்லைன்னா இந்த ஊறுகாவுடைய ஒரு மகிமையே வந்து தெரியாது. டைரெக்டாக நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், சரியான டேஸ்ட்டு. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாட்ட அரிசியும் பருப்பு சாப்பாடு ரெடி பண்ண சொல்லி இப்போ நம்ம ஒரு கரெக்டான ஒரு டேஸ்ட்டு பண்ணுறக்காகவே நம்ம வந்து சூப்பராக வந்து தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. ஓகே வாங்க ஃபைனலாக வந்து சூப்பராக இந்த ஊறுகாவோட இந்த தக்காளி சாப்பாடை எடுத்து சரியான ஒரு பைட்டு பாருங்கள். ஊறுகாய் நல்லா பிணைஞ்சாச்சு, மாங்காய் கூட எடுத்துக்கலாம் லைட்டாக. ஆஹா செம்ம டெம்டர்ல. மாங்காவோடைய சூப்பராக ஒரு பைட்டு.
டாப் நாச். இந்த ஊறுகாவுக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் வேற 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 லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரைட். சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சாதமும் சூப்பரான ஊறுகாயும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெடி பண்ணி வேற லெவலில் சாப்பிட்டாச்சு. ஓகே, இந்த வீடியோவில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் வேற லெவலில் இருந்துச்சா, சரி ஒரு சூப்பரான ஒரு மெயின் டிஷ்ஷோடையே இந்த ஊறுகாயை சாப்பிட்டு காமிச்சிட்டோம்னா வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். அதோட டேஸ்ட் பண்ணுற எனக்கு மெயினாக எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, நாளைக்கு நான் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை NS Vlogs நவீன். ஓகே, பை 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 பாய்.